ஹாய், நேற்று வீடியோட கண்டினியூஷன் விலாக் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து நான் சோம்பேறி சிக்கன் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட விலாக் தான் இது. சோம்பேறி சிக்கன் எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா அண்ட் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நான் கறி ஆல்ரெடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால ஃப்ரீஸ் ஆகியிருந்தது. அதை அப்படியே எடுத்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வைப்போம். பட் இன்றைக்கி ஃப்ரீஸ் ஆகிருக்க கறியிலே எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதோட அது மிக்ஸ் ஆகி வரும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்களா. அது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து சும்மா எண்ணெயில் போட்டு அதை நல்லா இது பண்ணி சாப்பிடும்போது கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு நான் வந்து இதில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து நிறையா மசாலா கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் வந்து இதில் வெங்காய தக்காளியோடு வந்து பாதாம் முந்திரிலாம் அரைச்ச பேஸ்ட்டு போட போகிறேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடி பிடிக்கும் அந்த பேஸ்ட்டு போடும்போது. அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வச்சு நீங்கள் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதோட பாருங்கள், இந்த மசாலாவோட ஆயிலில் போட்டேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் தக்காளி, இது 2 தான் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே போடல. தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வச்சுருந்தேன். பட் கிரேவியாக வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நான் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்பலாம் இதில் குக் பண்ணாதீங்க. ஏன்னா ஆயிலில் போட்டு சரி மசாலா நல்லா இதாகட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நான் இது எல்லாமே பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாகவே வைக்கலை. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதில் நிறையெல்லாம் தண்ணி ஊற்றாதீங்க. இது வந்து ஒரு கெட்டியாக கிரேவின்னு சொல்ல முடியாது, அண்ட் இது வந்து சுக்காவும் சொல்ல முடியாது. மீடியமான பதத்தில் வந்து இதை ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சுருந்தேன். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சேன். எதுவே வந்து எனக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கிளீன். நீங்கள் எப்போவுமே வந்து இந்த சமைக்கும் போது கெட்டியான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்தில் சமைக்கும் போது அடி பிடிக்கும். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கெட்டியான வானல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி பதத்துக்கு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்துலாம் நான் வீடியோ எடுக்கல. லாஸ்ட்டாக ஃபைனலாக சாப்பிட போகும்போது தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. உண்மையாகவே சாப்பிட்டவங்க தான் சொல்லணும். நானே சொல்லிட்டு இருக்கேன் டெய்லி. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போ நான் சொல்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீக்கங்காய் குருமா அண்டு சோம்பேறி சிக்கன் கிரேவி தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னாக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ